சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். நான் என் நான் என் பேர் லக்ஷ்மி. நான் திருநீர்மலையிலேருந்து வரேன். நான் 10 வயசுலேருந்து இந்த மன்றத்தில் மாலை போட்டுருக்கேன். நான் கல்யாணம் ஆன பிறகும் நான் போட்டுருக்கேன். நான் திருநீர்மலையிலேருந்து வரேன். நான் திருநீர்மலையில் நான் ஒண்டி வராத இந்த மன்றத்துக்கு அங்கேருந்து ஒரு 20 பேர்கிட்ட நான் இங்கே மாலை போட கூட்டின்னு வரேன். எல்லாரும் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மன்றத்தில் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. நானும் எத்தனையோ இடத்துல மாலை போட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு இங்கே மாலை போடுற மாதிரி எங்கேயும் போடல. அதனால் எல்லாருமே இங்கேயே வராங்க. நானும் அங்கங்கே பார்த்தேன். ஆனால் நம்ம இந்த சிங்கப்பெருமா கோயில் மன்றத்தில் மாலை போட்ட மாதிரி எங்கேயுமே போடலை. ஆனால் எனக்கு இங்கேயே பிடிச்சிருக்கு. துர்ராஜ் அண்ணன் அந்த அளவுக்கு சிறப்பாக ரொம்ப நல்லா செய்கிறாரு இங்கே. அதனால தான் எல்லா தொண்டர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வரத்துக்கு. அம்மாவோட சக்தி பரவணும். அம்மா எங்களுக்கெல்லாம் இதுவரையிலும் நல்லதாக செஞ்சுருக்காங்க. என் பிள்ளைங்கள்லாம் இந்த அளவுக்கு படித்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது அம்மாவோட அருள் தான். ஆனால் இந்த மன்றத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அம்மாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓம் சக்தி. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம். நான் 12வது மாலை, இவங்க 14வது மாலை, அவங்க 13வது மாலை. அம்மா இங்கே இப்போ இந்த மன்றத்தில் நாங்கள் போட்டுன்னு போகிறதால எங்களுக்கு ஒரு மன திருப்தியோடு இருக்கணும். அதனால் நாங்கள் இப்போ அங்கே காஞ்சிபுரத்துலேருந்து நாங்கள் வரோம். சக்தி. நான் அனுமந்தபுரத்துலேருந்து வரேன். இது 11வது வருஷம் மாலை போடுறேன். இங்கே வந்ததுலேருந்து நான் மாலை போடுறதுலேருந்து எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது. ஓம் சக்தி, பராசக்தி. நான் இந்த மாலை போடும்போது ரொம்ப கஷ்டமான நிலைமையில நடந்து கூட போக முடியாமல் நிலைமையில நடந்து போனேன். அம்மாவோட புண்ணியத்தில் என் பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ என் மகளோ நல்லபடியாக இருக்கிறோம். எவ்வளோ நஷ்டத்தை எல்லாத்தையுமே அம்மா தீர்த்து வச்சாங்க. பணம் கஷ்டப்பட்டுக்கிறோம், எவ்வளோ கஷ்டம்லாம் ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிறோம். 33வது வருஷம் நான் மாலை போட்டுக்கிறேன். அம்மா என் பிள்ளைங்களையும் எங்களையும் நல்லபடியாக வச்சுருக்காங்க. எந்த குறையும் இல்லை. எங்களுக்கு எது வேணும்னாலும் அப்பா அம்மா கூட நாங்கள் கேட்க மாட்டோம். அந்த அம்மாவை தான் கேட்பேன், சொல்லுவேன், என் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவேன். தாயே எனக்கு நல்லா வச்சிரு, என் பிள்ளைங்களும் நல்லா வச்சிரு, மற்ற சத்திங்களையும் நல்லா இருக்கணும். இந்த கோயிலுக்கு எந்த கஷ்டமும் படக்கூடாது. போகிற வர சாமிங்களுக்கும் எதுவும் வரக்கூடாது. மாலை போடுற நேரத்தில் நல்லபடியாக மாலை போட்டு நல்லபடியாக போய் இருமுடியை செலுத்தி வரணும். தாயே ஓம் சக்தி, பராசக்தி சொல்லுவேன். எவ்வளோ கஷ்டம், இந்த 33 வருஷத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன். உடம்பு முடியாமல் ஆகியிருக்கேன். எனக்கு அம்மா தான் பக்கத்துணையாக இருந்து என் பிள்ளைங்களை என் குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க. மற்ற சக்தியும் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி அம்மா சரணம்மா. ஓம் சக்தி அம்மா சரணம்மா. நான் இது 7வது வருஷம் போடுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். இப்போ இந்த அம்மா நம்பி நான் வந்ததுனால நான் இப்போ என் பிள்ளைங்களும் நாங்களும் நல்லா இருக்கிறோம். எந்த குறையில்லாமல் ஓம் சக்தி எனக்கு துணையாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். இது எனக்கு 14வது ஆண்டு. முதல் மாலை போட சொல்ல அம்மா உத்தரவு கொடுத்து தான் மாலை போட்டேன். என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் மாலை போட்டேன். இன்றைக்கி நல்லா இருக்கிற அம்மா புண்ணியத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை. என் குடும்பமே மாலை போட்டிருக்கோம். எங்கள் பொண்ணு, எங்கள் பையன், எங்கள் வீட்டுக்காரு. எங்கள் வீட்டுக்காருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப முடியாத போச்சு. அப்போது டாக்டருங்களாம் கூட இதுதான் சொன்னாங்க. ஆனால் அம்மா என்னை மன்றத்தில் வர வச்சு நல்லது நடக்கும், உங்கள் வீட்டுக்காரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா காப்பாற்றினாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கார் 2வது ஆண்டு மாலை போடுறாரு. அது அம்மாவுடைய அருள் தான். அம்மா சொல்லி எனக்கு மாலை போட சொன்னால் மாலை போட்டோம். என் வீட்டுக்கார் நல்லா இருக்கார், என் குடும்பமே நல்லா இருக்குது. என் குடும்பமே நான் இந்த அம்மாவுக்கு காலம் முழுதாக தொண்டு செய்வோம். எங்களால் முடிஞ்ச தொண்டு என்னவோ அம்மாவுக்கு செய்வோம். அம்மாவை தேடி வாங்க, மன்றத்துக்கு வாங்க, மன்றத்தில் தொண்டு செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச எந்த வேலை செஞ்சாலும் அம்மா உங்கள் கூட இருப்பாள். கஷ்டம் வர சொல்ல எப்போவுமே அம்மா மந்திரத்தை படிங்க. அம்மா உங்களுக்காக உங்களுக்கு முன்ன நிற்பா. எனக்கு நிற்கிறாள். நான் நினைக்கிற இடத்துல ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல அம்மா சிவப்பு ட்ரெஸ்ஸில் ஆடையில் நின்று, நீ ஏம்மா அழுவுற, கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கார் நல்லா ஆகிடுவார், நல்லா இருப்பாருன்னு காமாட்சி ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. இதெல்லாம் நிஜமாக நடந்த கதை. அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ஹஸ்பண்டை இப்போ அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னா, அம்மா மருவத்தூர் கோயிலே வேலை செய்கிறாங்க. அவங்க 2 பேருமே நீ எதுக்காக பயப்படுறேன்னு எனக்கு தெரியுமா, உனக்கு ஒன்றும் ஆகாது, உன் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு மனசார அவங்க சொன்னாங்க. இன்ன வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கிறேனே. இனிமேல் நாங்கள் நல்லா இருப்போம்னா இது அம்மாவுடைய அருள், அம்மா ஆசீர்வாதம். நாங்கள் காலம் முழுதும் அம்மாவுக்கு தொண்டு செய்வோம். அம்மா கோயிலுக்கு போய் வருவோம். அம்மாவை தேடி எல்லாரும் வாங்க. அம்மா அவங்க யாருமே பிரிக்க மாட்டா. எல்லாரும் வாங்க, எல்லாரையும் அம்மா கூப்பிட்றா.
நம்ம வந்து பார்க்கணும் அம்மாவை. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோன்னா அம்மா ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாரும் வாங்க, அம்மாவை வணங்குங்க. ஓம் சக்தி. இனிமேலும் நான் நல்லா இருக்கிறேன்னா அம்மா ஆசீர்வாதம் தான். என் உயிரே போனாலும் என்னுடைய உயிர் அம்மா கால் அடிக்குதாங்க, வேற எங்கேயும் போவாதுங்க. என் நிழல் எங்கள் அம்மா. ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே, ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சியே. இந்த மந்திரத்தை மனசில் வச்சுக்கிட்டு அம்மாவை நினச்சாலுமே போதுங்க, அம்மா நம்ம கூடயே இருப்பா, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி.